சார் இன்றைக்கி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அடிக்கடி ஸ்கூலில் இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட ஆப்பில் வந்து ரிப்போர்ட் வருது. வா, ஸ்கூலில் நீ இன்னைக்கு என்ன பண்ண? விளாண்ட. சரி, வேற என்ன பண்ண? ஏன் டீச்சர் திட்டினாங்க? என்ன பண்ண? அடிச்சியா? ஸ்கூலில் யாரும் கிஸ் பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், கிஸ் பண்ண மாட்டேன், கிஸ் பண்ண மாட்டேன் மட்டும் வரமாட்டேங்குது. கிஸ்ஸும் பண்ணக்கூடாதுடா, டீச்சர் சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளாக vlog எடுக்கல. கொஞ்ச நாள்னா என்ன, ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸாக vlog எடுக்கலை. மெயின் மேட்ரு என்ன அப்படின்னா, வான் கூட நான் ரொம்பவே பிஸி ஆகிட்டேன். ஏன்னா இப்போ காலையில் காவியா வந்து ரொம்ப ஏர்லியாகவே ஹாஸ்பிட்டல் போயிடுவா. 7-7:30 அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிடுவா, கிளம்பிடுவா. வான் யூஸ்வலாக ஒரு 8 o'clock அவனை எழுப்பி அவரை குளிப்பாட்டி சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் காவியா வர்ற வரைக்கும் அவனை பார்த்துக்கிறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதுலேயே வந்து கொஞ்சம் பேக்டப், அந்த ரொட்டீனுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுக்கே யூஸ்டப் ஆகிக்கிட்டு இருக்கேன். இதில் எங்கே நம்ம போய் வீடியோலாம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் நம்மளோட சேனலோட ஒரு க்ளோஸ் ஃபாலோவர் வந்து, பிரவீன் ப்ரோ நீங்கள் என்ன வெயிட்லாம் குறைச்சிட்டிங்க, எப்படி வெயிட் குறைச்சிங்கன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னாங்க. நான் இன்னும் போடவே இல்லை. நான் சொன்னேன் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும், இன்னொரு ஃபியூ வீக்ஸில் வந்து நான் அந்த வீடியோ போடலான்ட்டு. பட் அவங்க வந்து இல்லை எனக்கு இப்போயே தெரியணுன்னாங்க. ஸோ அப்போ அவங்க ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, சவிதா சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக அவங்க சேனல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பயங்கர மோட்டிவேஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகிடுச்சு. என்னடா நீ வீடியோ எடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நீங்கள் டே இன் மை லைஃப் vlog போடுங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் உடனே கேமரா எடுத்து லிட்ரலி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உடனே கேமரா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கும் அதே தான். யூஸ்வலாக நான் சொன்னேன் இல்லையா, காலையிலேயே 8 மணிக்கு வானை எழுப்பி அவரை குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து, இன்றைக்கி வந்து அவருக்கு பிரெட் அண்ட் பட்டர் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு, பயங்கரமான ஆவேசம் பாட்டு போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. மண்டே மட்டும் ஸ்கூலுக்கு போனால் அழுவான், மற்றபடி அழமாட்டான். இன்றைக்கி நான் போயிட்டு அவனை பிக்கப் பண்ணும்போது நான் அவனை காட்டுறேன் வானை. இப்போ ஆல்மோஸ்ட் மணி 12 o'clock. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபில்ம் டூன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சேனல் இருக்குதுன்னு தெரியும். அதில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போது ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் இருக்குது. அண்ட் அதுக்கான ஸ்கிரிப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பக்காவான டீம் ஃபார்ம் பண்ணி சீக்கிரமாக படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் ஒரு 1 yearக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ப்ரொடியூசர் இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நல்ல கதை இருந்தாலும் சரி, மறக்காமல் ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் என்னோட ஃபில்ம் டூடோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணலாம். நானும் என் டீமும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கலாம். பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் நீ காலையிலேருந்து படிச்சுட்டு இருந்தேன். வானை கொண்டு போய் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் நான் இன்னும் பக்காவான டயட்டில் இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, 82-83 kgs இருந்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு 3 months இப்போ நான் ஒரு 12 kgs குறைஞ்சி இப்போது 71 kilos இருக்கேன். ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு வின்சர் போயிருந்தோம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக சாப்பாடு ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் கூடி இப்போ திரும்பி குறைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ 71.5 சம்திங் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 67ஆவது வரணும் அப்படின்றது தான் பிளான். 83லேருந்து ஒரு 67 அந்த மாதிரி. இன்னொரு 3-4 kgs தான் இருக்குது. அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்மளோட அமேசான் டெலிவரிலாம் கீழே வந்திருக்கு. இப்போ தான் எனக்கு அலர்ட் வந்துச்சு. வாங்க அப்படியே போயிட்டு அமேசான் டெலிவரி எடுத்துகிட்டு அது என்ன அப்படின்னு காட்டுறேன். ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை, வாங்க போய் பார்ப்போம். எனக்கு ஜிம்முக்கு வந்து மிரர் வந்திருக்கு. ஜிம்முக்கு நான் ஒரு மிரர் தான் வச்சுருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மிரர் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான், வாங்க போயிட்டு அதை ஜிம்மில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பை த வே, இதுதான் நம்மளோட புது கார் ஆடி. ஏடா புது கார் சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வண்டியே கிடையாது, ரெண்டல் வெஹிக்கிள். பிகாஸ் டெலிவரி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி புது வண்டி புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அது இன்னும் வரலை. காவியா வந்து காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிடறனால நமக்கு எவ்ரிடே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வண்டி தேவைப்படுது. மெயினாக வான ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வர்றது, அதுக்கப்புறம் என்னோட ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வண்டி தேவையான ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ எவ்ரி 2 weeks வந்து இந்த வண்டியை புக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்டர்பிரைஸில் தான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ஒவ்வொரு இதுவும் புக் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு கண்ணாடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் பின்னாடி இருக்கிறது. பட்
அது வந்து பத்த மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவை கண்ணாடி பார்க்கணுன்னாலும் எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்ணாடி பார்க்குறதுன்றது ஒரு செம்ம மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நம்ம மசில்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா பில்ட் ஆகுது, இல்லை எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்லாம் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் நம்ம பாடியை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு. அதனால் ஒன்று பத்தலை, அதனால் இன்னும் 2 அதே மாதிரி சைஸில் இன்னும் 2 வாங்கியிருக்கேன். ஸோ எந்த பக்கம் இருந்தாலும் அப்படியே வந்து பார்க்குறதுக்காக. ஸோ இது ஃபுல்லாக வந்து கண்ணாடி ஆக்கிடலாம். ஸோ மெஷினில் வந்து நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா 2 வாங்கியிருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். அப்ராக்சிமேட்லி இது $120. ஸோ எக்ஸ்ட்ராவாக 2 வாங்கியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு கண்ணாடி வச்சுட்டேன், அண்ட் இங்கே வந்து 2 கண்ணாடி இருக்குது. கண்ணாடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் மோட்டிவேட்டடாக நாம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வழக்கம் போல் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னுமே ஸ்மூதி தான். இது ஆக்சுவலாக நல்லா ஹெல்ப் பண்ணுது. பேசிக்கலி மெயினாக நம்ம ஸ்மூதி குடிக்கிறது எதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அண்ட் அந்த கேலரி இன்டேக் கம்மியாகணும் மார்னிங், ப்ளஸ் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்றனால தான். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த ஸ்மூதியை வந்து அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. நான் ஒரு சின்ன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், டே இன் மை லைஃப் vlogல 10,000 to 20,000 வியூஸ் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக 100,000 200,000 1 லட்சம் 2 லட்சம் வியூ அந்த மாதிரிலாம் போகல. பட் ஆனால் அந்த சின்ன ஒரு வீடியோ பார்த்தே எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்னா ஒரு 10 பேராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஸ்மூதி தான் ப்ரோ நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம், பட் அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது வெயிட் குறைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து, எப்படி ஸ்மூதியில் முட்டை வெள்ளைக்கருவை போட்டு இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பாருங்களேன், நல்லா ஊற்றிடுவேன், நல்லா ஜெனரஸாக வெள்ளைக்கரு ஊற்றிடுவேன். இதில் எப்படியும் ஒரு 4-5 முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கும். நிறைய ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு 150 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் டே வேணுங்கும் போது இந்த மாதிரி கிடச்சதுலலாம் எல்லாத்தையும் ஊற்றினா மட்டும்தான் அதை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், இல்லைனா வந்து பண்ண முடியாது. ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக மில்கை ஊற்றி வே ப்ரோட்டீன். சின்ன வயசில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி நிறைய ட்ரை பண்ணதெல்லாம் உண்டு. ஆனால் இப்படி டப்பாவாக நான் ப்ரோட்டீன் பவுடர் வந்து காலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சதில்லை. இப்படி வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் இறங்குவேன்னு நினச்சதில்லை. ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஃபிட்டாக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் மீ, தட் வாஸ் 2 years பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில். ஒரு நாள் சடனாக கண்ணாடியை பார்க்கும்போது நமக்கே நம்ம ரிலைஸ் பண்ணுவோம் இல்லையா, டே ரொம்ப பேடாக இருக்கடா, வெயிட்டை குறை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன் தான். ஸோ இதில் யூஸ்வலாக கிரியேட்டினும் போடுவேன். இப்போ வந்து நான் ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது, பிஆர்பி பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் தொப்பி போட்டுருக்கேன். யூஸ்வலாக தொப்பி போடக்கூடாது, நான் ஒரு வீடியோக்காக போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நேற்று தான் பிஆர்பி நடந்துச்சு. ஸோ அதனால் மற்றபடி இதில் கிரியேட்டின் போடுவேன். பட் பிஆர்பி பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து எந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் இந்த சென்ஸ், இந்த omega-3 டேப்லெட், விட்டமின் டேப்லெட், கிரியேட்டின் இதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் கிரியேட்டின் போடலைன்னா கிரியேட்டின் போடுவேன். நிறைய பேர் இதில் நட்ஸு போடுவாங்க, அப்புறம் கேட்டால் குட் ஃபேட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன போடுவாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இதுவே சஃபிஷியன்ட் தான். மற்ற இடத்துலலாம் நான் கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்பேன். இதில் எப்படியுமே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை அடித்து கல்ப்பாக குடிப்போம். இந்தாங்க, சியர்ஸ். பை த வே, இதில் வந்து 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்புறம் நான் யோசித்தேன், சின்ன கால்குலேஷன் இருக்குது. ஏன்னா நம்மளோட வே ப்ரோட்டீனே 27 grams ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப். அது இல்லாமல் 4-5 முட்டை வெள்ளைக்கரு வேறு ஊற்றிருக்கோம். அட்லீஸ்ட் 4 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் 12 to 15 grams ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் 40 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் கேட்பாங்க, டெய்லி எப்படி சாப்பிட்டதே சாப்பிட்றது, அது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சிக்கல் தான். பட் யோசிச்சு பாருங்களேன், நம்ம டெய்லி டீ குடிக்கிறோம், நிறைய பேர் டீ காஃபிலாம் குடிப்போம், அது நமக்கு பழகிடுது. எவ்ரிடே ஏன் டீ குடிக்கிறோன்னு யோசிச்சதில்லை, எவ்ரிடே ஏன் தண்ணி குடிக்கிறோன்னு யோசிச்சதில்லை, எவ்ரிடே ஏன் சோறு சாப்பிட்றோன்னு யோசிச்சதில்லை. ஆமாம், மறந்தே போச்சுடா. எனக்கு சின்ன வயசில் வந்து ரைஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. டெய்லி ரைஸ் சாப்பிட்றது வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக வரும். பட் ஒரு பாயிண்டில் வந்து நான் ரொம்ப குச்சியாக ஒல்லியாக பல்லி மாதிரி இருப்பேன். அப்போ வெயிட் ஏற்றணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய ரைஸ் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் அதை விட முடியல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்மூதி வந்து லிட்ரலி சேம் ஃப்ளேவர், சேம் டேஸ்ட். இப்போ இதை டெய்லி குடிச்சு பழகி, அந்த சொல்லுவாங்களே ஒரு 21 days ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஹேபிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கண்டினியூஸாக குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது எனக்கு ஒரு விஷயமாகவே தெரியல. எவ்ரிடே அது பாட்டில் வந்து போய்கிட்டே இருக்குது. சிக்கன் மட்டும் இன்னுமே எத்தனை தடவை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி 100 to 200 grams ஆஃப் சிக்கன் சாப்பிடணும் அப்படிங்கும்போது
ஆனால் அதுவும் எப்படின்னா எண்ணெயில் பொரிச்சு நீங்கள் சாப்பிட முடியாது. ஃப்ளேவர்ஃபுல்லாக நீங்கள் பயங்கரமாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால், ஃபேட் கண்டென்ட், ஆயில் கண்டென்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப பிளாண்டாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் சிக்கன் குழம்பு ஆயிலெலாம் போட்டு கம்மியாக சமைச்சாலும் அவ்வளோ சிக்கன் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இன்னுமே கொஞ்சம் அப்பப்போ வந்து என்னடா எப்படா இந்த சிக்கனை சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வெயிட்டு குறைக்கணும்னா ஒரு வழியே பண்ணி தான் ஆகணும். தான் நம்மளோட தண்ணி கேன் இதை டெய்லி குடிச்சு முடிக்கிறது தான் டார்கெட். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் முடிச்சிடுவேன், பட் சம்டைம்ஸ் முடிக்க முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு ரெஸ்ட் டே, இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி இதனால் முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் ஒரு 1/2 to 45 முடிச்சிடுவேன். ஃபுல்லாக முடிக்க முடியல. நேற்றுலாம் இது ஃபுல்லாக முடிச்சு இது இல்லாமலும் வந்து நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். வெயிட் லாஸ்க்கு வந்து தண்ணி நிறைய குடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நான் வந்து ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு எனக்கு நடக்கிறத நான் சொல்கிறேனே தவிர வந்து நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் வந்து இது கிடையாது. உங்களை வந்து இந்த ஃபிட்னஸ் ஜேர்னிக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது. நிறைய பேர் கேட்டாங்க, ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இப்போ வந்து இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு வந்திருக்காங்க, எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் காப்பி தான் அடிச்சுக்கிறாங்க. அதில் வந்து யூனிக்கான கண்டென்ட்னு ஒன்றும் கிடையாது. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த 30 days சேலஞ்ச், 60 days சேலஞ்ச் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 வருஷம் 3 வருஷம் பண்ணுறவங்களும் அதே தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிசிக் வேணும், பயங்கரமாக குறைக்கணும்னா ஒரு 6 months ஆகும். இந்த 30 days 60 days எல்லாம் வந்து சும்மா ஹம்பக் அதனால் அதெல்லாம் ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ரோக்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இந்த 13 கிலோவை நான் குறைக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலி எனக்கு 3 to 4 மாதம் ஆயிருக்கு. அது ரீசன் பீயிங் இடையில நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் வரும், ஈவெண்ட்ஸ் வரும், போகணும், சில நாள் ஃபுட் கிரேவிங் இருக்கும், நம்ம சாப்பிடுவோம், திரும்பி அதை கண்டினியூ பண்ணுவோம். அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கலி நம்ம 14 கிலோ நான் 2 மாதத்தில் குறைச்சேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்றதுக்காக நம்ம பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம பண்ணோன்னாலே போதும். அப்படி தான் நான் பண்ணுறேன். நான் நிறைய வந்து இந்த ஃபுட் ட்ராக் பண்ணுங்கள், எவ்ரி ஸ்பெசிஃபிக் திங் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. 1 வாரம் பண்ணேன், எனக்கு அதுவே வந்து பயங்கர தலைவலியாக ஆகிடுச்சு. அவனா இந்த ஃபுட் ட்ராக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 1 வாரத்தில் தெரிஞ்சுது இவ்வளோ ரைஸ் சாப்பிட்டா வந்து அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்கும், இந்த ஸ்மூதி குடித்தா அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஒரு 100 கிராம் சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு கேலரி டெஃபிசிட் போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பேசிக்லி நம்ம பாடி பர்ன் பண்ணுறதுக்கு இவ்வளோ கேலரி தேவைப்படுது ஒரு நாளைக்கு ஃபுட் இன்டேக்கில் அப்படின்னா அதுலேருந்து கம்மியாக போகிறது 2500 கேலரி நம்ம வாழ்கிறதுக்கு தேவைப்படுது ஒரு நாளைக்கு அப்படின்னா 2500 குறைக்கிறது, 1700 குறைக்கிறது. இதுதான் பேசிக்லி. பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. அது பண்ணாலே நம்ம வந்து பாடி வந்து பயங்கரமாக வெயிட் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிஃபைன் சுகர் கட் பண்ணாலே நிறைய வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நான் பண்ண முக்கியமான விஷயங்கள். இன்னும் பெருசான ரிஃபைன் சுகர்லாம் சாப்பிட்றதே கிடையாது. சாக்லேட்டுக்கெலாம் பயங்கர ஃபேன். ஃபெரோரோ ரோஷர் வந்து நீங்கள் 24-30 கொடுத்தீங்கனாலும் அட் அ டைமில் வந்து உட்காந்து ஒரு பாக்ஸை ஃபுல்லாக காலி பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஃபெரோரோ ரோஷர்னா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ அந்த சாக்லேட் சாப்பிட்டு அப்ராக்சிமேட்லி 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக எனக்கு அது சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. முன்னாடினா எவ்ரிடே வீட்டில் இருக்கும். லஞ்சு சாப்பிட்றேன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு 4 ஃபெரோரோ ரோஷர், டின்னர் சாப்பிட்றேன்னா டின்னர் சாப்பிட்டோன்னே ஒரு 4 ஃபெரோரோ. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் அதெல்லாம் லாங் கான். சரி, இப்போ அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறோன்னா ரியல் எஸ்டேட் வேலைகள் இருக்குது. மணி வந்து மத்தியானம் 1:30 மணி ஆச்சு. 4:30 மணிக்கு போயிட்டு வானை நான் பிக் பண்ணணும். 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ இன்னும் நமக்கு வந்து 3 hours இருக்குது. அதில் வந்து ஆன்டி மணி லாண்ட்ரிங்கை பற்றி ஒரு கோர்ஸ் வந்து மேண்டேட்ரியாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அதில் புழங்கக்கூடிய மணி வந்து டெரரிஸ்ட் ஃபைனான்சிங்னாலேயோ இல்லை இல்லீகலாக எதுவும் வராமல் வந்து அது ப்ராப்பரான இன்கம் சோர்ஸை வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்றது தான். ஸோ அதனால தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போதும் அந்த டிரான்சாக்ஷன் முடித்து வீடு க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கேட்போம், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க. முன்னாடியே கூட கேட்கலாம். இப்போலாம் நாங்கள் வந்து முன்னாடியே கேட்க ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்கில் அந்த ப்ராசஸ் போகும்போதே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, பர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக, சிட்டிசனாக, உங்களோட ஜாப் ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். நிறைய பேர் கேட்கும்போது கேட்பாங்க, எதுக்கு இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நாங்கள் ஆஸ் அ சேல்ஸ் பர்சன் ஆர் அ புரோக்கர் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கிரியான்னு சொல்லுவோம், கனடா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு 6 மணி நேரம் கோர்ஸ். அது இன்றைக்கி 3 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்சில் உட்காந்து அது எவ்வளோ தூரம் முடிக்க முடியுது அப்படின்னு நான் படிக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். படிச்சுட்டு இருந்ததில் வந்து டைம் போன தெரியல. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கும்போதே 2-3 ஃபோன் கால்ஸ் வேறு வர ஆரம்பிச்சிது ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிவிட்டு 4 ஃபார்ம்ஸ் அனுப்ப வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் அனுப்பிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் ஆகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 4 மணி ஆகிடுச்சு, சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுட்டு இதுதான் ஆக்சுவலாக
என்னோட லஞ்ச். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. இதிலே கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கும், ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு எதாவது சொன்னேன் இல்லையா, 71 வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக வந்து கார்ப்ஸை கட் பண்ணி ஒரு டயட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இதில் வந்து 130 grams ஆஃப் சிக்கன் இருக்குது. ஏன் 130 grams கொஞ்சம் கிரேவி அதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் ஒரு 30 grams எக்ஸ்ட்ரா. அண்ட் இதில் வந்து 4 எக்ஸ் இருக்குது. ஒரே ஒரு எக் மட்டும்தான் ஃபுல் எக், மற்றதெல்லாம் வெறும் வந்து எக் ஒயிட்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி தான் என்னோடய லஞ்ச் இருக்கும். எஸ், சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு முட்டையில் மஞ்சக்கரு தான் பிடிக்கும், ஆனால் ஒயிட்டில் தான் ப்ரோட்டீன் இருக்கும், ஃபேட் இல்லாமல். ஸோ அதனால் ஒயிட் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் சிக்கன், மீட்டில் வந்து சிக்கன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பீஃபு, மட்டன் இதெல்லாம் தான் பிடிக்கும். பட் ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் சிக்கனில் தான். ஸோ அதனால தான் இந்த டிஷ். வாங்க சாப்பிடுவோம். நீங்களும் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் மீல் கட் பண்ணி ஆகணும். ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த சாக்ரிஃபைஸும் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இருந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நான் விட்டுட்டேன் அதனால் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு எதுவுமே லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நடக்காது, ரைட்? அதுதான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். அதே மாதிரி தான் சாப்பிடுவோம். அப்படியே படிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். இன்னொரு 20 minutes இருக்குது. 20 minutes நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இம்மீடியட்டாக வானை போய் பிக் பண்ண போகணும். அதுக்குள்ளே இன்னொரு மாடியூல் முடிக்க முடியுமான்னு நான் பார்க்க போகிறேன் அப்படியே சாப்பிட்டுட்டு. லஞ்ச் ஓவர். பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் சாப்பிட்டதே எவ்ரிடே சாப்பிடும்போது ஒரு பாயிண்டில் வந்து அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. ப்ளஸ் வந்து முடிக்கும் போது ஆல்ரெடி திகட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இதையும் மீறி தான் நிறைய பேர் ஆன்லைனில் பண்ணுறவங்களாம் ரொம்ப கேஷுவலாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ராசஸை கோ த்ரூ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக தான் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகுளை வந்து நீங்கள் திரும்ப அதை கண்டினியூஸாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னைக்கு வந்து ப்ரோட்டீன் கோல்ஸில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இன்னொரு 50 grams ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே எனக்கு போதும். ஏன்னா காலையில் ஒரு 40-45, இப்போ ஒரு 40-45 ஆல்ரெடி 90 grams 80 to 90 grams ப்ரோட்டீன் எடுத்தாச்சு. இன்னொரு 40 grams ப்ரோட்டீன் எடுத்தாலே நம்மளோட இது ஓகேவாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இன்னொரு ஷேக் போட்டு குடிக்கலாம். இல்லை நைட்டு டின்னர் சாப்பிடும்போது அது வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். மாடியூல் முடிக்கலாம்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் இந்த மாடியூலை முடிக்க முடியல. இன்னொரு 16 pages இருக்குது நான் படிக்கிறதுக்கு. அதில் வீடியோஸ் இதெல்லாமே வரும். பட் இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 4:30 ஆகிடுச்சு. ஸோ குயிக்காக போயிட்டு நம்மளோட குட்டி ரவுடியை கூட்டிகிட்டு வரணும். வானை போய் கூட்டிகிட்டு வரணும். வாங்க ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலில் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. பட் அவனை காரில் தூக்கி போட்டதுக்கப்புறம் சார் இன்றைக்கி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அடிக்கடி ஸ்கூலில் இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரோட ஆப்பில் வந்து ரிப்போர்ட் வருது. இன்றைக்கி ஒன்று பண்ணியிருக்கான். நான் அங்கே போய் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. வா, ஸ்கூலில் நீ இன்னைக்கு என்ன பண்ண? விளாண்ட. சரி, வேற என்ன பண்ண? ஏன் டீச்சர் திட்டினாங்க? என்ன பண்ண? அடிச்சியா? நாங்கலாம் பயப்பட மாட்டோமே. யார் அடிச்ச? அடிக்க கூடாதுல்ல, அப்புறம் ஏன் அடிச்ச? அப்புறம் எல்லாரும் திட்டுறாங்க, அப்பாவை திட்டுறாங்க. ஏன் உங்க பையன் வந்து அடிக்கிறான் அப்படின்னு திட்டுறாங்க. ஏன் வான் போய் அடிக்கிறான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே மாதிரி உன் பையன் என் பையல அடிச்சான், பள்ளிக்கூடத்திலே படிக்க முடியாது. பாப்போம் பார்க்கத்தானே போறோம். அடிக்க கூடாதுல்ல, அப்புறம் ஏன் அடிச்ச? யாரையும் அடிக்க கூடாது. அப்பா அம்மாவை தான் கிஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை கிஸ் பண்ண கூடாது. ஓகேவா? அங்க போய் யாரையாவது கிஸ் பண்ணியா? கிஸ் பண்ண கூடாது, அடிக்க கூடாது. ஓகேவா? ஓகேவா? திரும்பி பண்ணா என்ன பண்ணலாம்? நோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். திரும்பி யாரையாவது அடிச்ச கிஸ் பண்ண அப்படின்னா அப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தர மாட்டேன். ஓகேவா? ஓகே, குட் பாயா இருப்பியா? குட் பாயா இருப்பியா? குட் பாய். சரியா? யாரையும் அடிக்க கூடாது. ஓகே? யாரையும் கிஸ்ஸும் பண்ண கூடாது. அம்மா கிஸ் பண்ணலாம், அப்பா கிஸ் பண்ணலாம், மாமா கிஸ் பண்ணலாம், தாத்தா பாட்டி கிஸ் பண்ணலாம். ஸ்கூல்ல யாரையும் கிஸ் பண்ண கூடாது. ஓகே? ஓகேவா? கிஸ் பண்ண மாட்டேன் சொல்லு. ஸ்கூல்ல யாரும் கிஸ் பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன், கிஸ் பண்ண மாட்டேன். கிஸ் பண்ண மாட்டேன் மட்டும் வர மாட்டேங்குது. கிஸ்ஸும் பண்ண கூடாதுடா, டீச்சர் சொன்னாங்க. ஓகே, குட் பாய். என்ன மேட்டர்னா, யூஸ்வலாக வானை யாராவது கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும். இன்னைக்கு வான் வந்து சும்மா போய்கிட்டு இருந்த யாரோ ஒரு பொண்ணோ பையனான்னு தெரியல, பொம்மையை வச்சு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு.
அடிச்சா அப்படிதான்டா அடிப்பேன். எல்லாம் நடக்கிறதா. நம்ம சின்ன வயசுல எவ்வளோ பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நான் பண்ண சின்ன வயசு வினைகள் வந்து என்ன தேடி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அவன் ரொம்ப பாசமாக இருக்கான். பட் அது மற்ற பசங்களுக்கு புரியாது. ஏன்னா அவன் போய் கிஸ் பண்ணிடுறான். அதெல்லாம் அவங்க ரொம்ப வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கணும். எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாலாம் நான் ஏதாவது பண்ணி ஸ்கூலுக்கு வரும்போது இப்படி தான் வருவாங்க போல இருக்குது. ஏதோ நானே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு வந்த உடனே அவங்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் சொன்னாங்க. சார் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னும் வானுக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் வரல. ஸோ தமிழ் தான் பேசுகிறான். ஸோ அந்த கம்யூனிகேஷனும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அதனால் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்கூல்லையும் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான். பட் வான் இஸ் அ குட் பாய். அப்படி தானே? குட் பாய். குட் பாய்னா சிரிப்பு. குட் பாய் குட் பாய். குட் பாய் என்ன பண்ணுவாங்க? குட் பாய் என்ன பண்ணுவாங்க? யாரையும் அடிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஸ் கொடுக்க கூடாது. ஓகே குட் பாய். சரி வாங்க வீட்டுக்கு போவோம். அப்படி வா. Come. There you go. சாப்பிடுமா? என்ன சாப்பிடலாம்? கர்ட் ரைஸ் உன்னோட ஃபேவரட். என்ன சாப்பிட்ற சொல்லு, வீடியோவில் சொல்லு. கர்ட் ரைஸ், கர்ட் இல்லை யோகட். யோகட். கொஞ்ச நாளாக வீடியோ பண்ணாமல் என் லைஃப் எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. என்னடா ஸ்கூலில் வேறு என்னடா சாப்பிட்ட? ஞாபகம் இல்லையா? கேக் சாப்பிட்டியா ஸ்கூலில்? டேய் இன்னைக்கு உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற ட்ரீட்டை மறந்து வச்சுட்டு வந்தாச்சுடா. கேக்கு ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. உங்கள் டீச்சர் திட்டின நான் கேக்கெல்லாம் மறந்து விட்டுட்டு ஓடி வந்துட்டேன்டா. டேய் ஆக்சுவலாக வானோட ஸ்கூலில் வந்து டெய்லி ஈவினிங் அவருக்கு வந்து ஒரு கேக் கொடுப்பாங்க. அவனோட டேக் ஹோம் ஸ்நாக் மாதிரி அது நல்லாயிருக்கும். அந்த கேக் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். இன்றைக்கி அவங்க டீச்சர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை இந்த மாதிரிலாம் ஆச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்களும் வந்து வீட்டில் சொல்லுங்கள் பேசுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் எப்படா அங்கேருந்து கிளம்பி ஓடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அவனோட டேக் ஹோம் ஸ்நாக்கை வந்து எடுக்க மறந்தாச்சு. இல்லை சாரி, நாளைக்கு எடுப்போம். நாளைக்கு என்ன டே? உனக்கு சண்டே தவிர வேறு டேவே தெரியாதா? மண்டே வேறு இல்லை. ஃப்ரைடே வானுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டே. அந்த வீக் ஃபுல்லாக அலாமல் போயிட்டு வந்தாருன்னா அதுக்காக ஒரு அலாமில் போயிட்டு வராரு. வாரத்தில் எப்படி 2 நாள் அழுதுடுற? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். அதான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரே நாள்லையே கையில் அடித்ததுக்கும் சாரை பற்றி சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கிஸ் அடிச்சிட்டான் அப்படின்னு அதுக்கும் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எவ்ரி கிட் ஹேஸ் தேர் ஓன் பவுண்ட்ரி. இவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது போய் கிஸ் அடிச்சிடறான். அது வந்து நிறைய கிட்ஸுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் தம்பியை வந்து நாங்கள் இப்போலேருந்து ட்ரெயின் பண்ணணும். உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, தம்பி வீட்டில் மட்டும்தான் கிஸ் பண்ணணும், ஸ்கூல்லலாம் போய் கிஸ் பண்ணக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்லித்தாங்க. ஃபோனா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஃபோன்லாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கும்போது தாத்தா பாட்டிஸ் வந்து அவரை சமாளிக்கிறதுக்காக அப்பப்போ ஃபோன் கொடுத்து, இல்லை அவங்க கொடுக்கலனாலும் இவனே போய் எடுத்துருவான் அந்த மாதிரி. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் டைம் டிராஸ்டிக்கலாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இப்போ சார் வந்து விளையாடுறாரு, அப்பப்போ டிவி பார்க்குறாரு. எனக்கும் தயிர் வச்சு சிக்கன் குழம்புனா அவ்வளோ பிடிக்கும். விட்டால் ஒரு கட்டிடுவேன். பட் டயட்டில் இருக்கனால பாருங்கள், அது வேறு ஒன்று. இவன் பாட்டில் டெய்லி மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவான், கேக்கு சாப்பிடுவான். போதுமா? குட். வயிறு ஃபுல்லா? என்னடா கண்ணீர் வருது? வயிறு ஃபுல்லாகிடுச்சா? அவ்வளோ சாப்பிட்டியாடா? கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. தம்புடோ நல்லா இருந்துச்சா? தம்புடோ என்ன இருந்துச்சா? இவர் ரவுடிக்கு என்ன வேணும்? வா, ரவுடிக்கு என்ன வேணும்? ரவுடிக்கு இந்த சிக்கன் கூட வேறு சிக்கன் தரேன். அவனுக்கு ஃபுட்டு ஊட்டிங் டன். அடுத்தது வந்து குவிக்காக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வேலையும் முடிந்தது. கிச்சனையும் ஃபுல்லாக டிஷ் வாஷிங்லாம் முடிச்சிட வேண்டியதான். ஆமாம், சம்டைம்ஸ் வந்து டெனன்ட் வந்து அங்கேயே கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது டிபெண்ட்ஸ் தான்.
சின்ன ரியல் எஸ்டேட் வேலை வந்து விட்டது. ஸோ அதனால் க்ளீனிங்கை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே குவிக்காக வந்து இதை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு திரும்பி போயிட்டு நம்ம க்ளீனிங்கை ஸ்டாப் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி தான் நம்ம எது பண்ணாலும் இடையில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன வேலை வரும், நம்ம அப்படியே ஜகிள் பண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்கணும். ஸோ 2-3 கால்ஸ் வந்துச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. லிஸ்டிங்ஸ் 1-2 இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. பட் ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் லோவாக இருக்கனால பெருசாக பையர்ஸ் இல்லை. அண்ட் மார்க்கெட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால வந்து செல்லிங்க்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கியான சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால் லிஸ்டிங்கில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையும் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு லீஸ் ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கஷன் இருந்துச்சு, அதுவும் எல்லாம் முடிச்சாச்சு. காவியா வந்துட்டா. ஸோ வான் வந்து காவியா கூட இருக்கான். நான் இப்போ அடுத்தது போயிட்டு மீதி இருக்க க்ளீனிங் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இதான் இன்றைக்கி என்னோடய லாஸ்ட் மெயில். இன்றைக்கி ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மோஸ்ட்லி இவ்வளோ தான் டின்னரு. அகெயின் வெள்ளை முட்டை. இதில் வந்து நம்ம காலைல ஸ்மூதி போடுவோம்ல, கிட்டத்தட்ட அதே காம்பினேஷன் தான். பட் என்னென்னா இதில் நாம் வாழைப்பழம் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ண மாட்டோம். மற்றபடி அதே தான், ஷேக்கரில் போட்டு ஷேக் பண்ணி குடிச்சிட்டா வேலை டன். இது யூஸ்வலாக ஈவினிங்கில் குடிப்பேன். நைட்டில் வந்து ஏதாவது டின்னர் சாப்பிடுவேன். டின்னர்னா மறுபடியும் அதே தான், சிக்கன் முட்டை. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேலையெல்லாம் பார்த்து. ஸோ அதனால் நோ டின்னர், ஒன்லி ஷேக் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீடும் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணது வச்சது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றா இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக நடந்தது எல்லாமே. அண்ட் வான் இன்னும் தூங்கலை. இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 9-10 ஆச்சு. தலைமை வந்து இப்போ தான் வாஷ்ரூமில் இருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க வைக்கணும். காவியா வந்து அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு டின்னர் வந்து ஊட்டி விட்டுட்டா. அவ்வளோதான். மற்றபடி நாளைக்கு மறுபடியும் சேம் ரொட்டீன். காலங்காத்தால் எந்திரிச்சு வேலைகள்லாம் பார்த்து அப்படியே படிப்படியாக எல்லாமே பண்ணணும். நாளைக்கு ஃப்ரைடே, வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து காவியா வான் 2 பேரோட பர்த்டேவும் கம்பைன் பண்ணி 27th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க வீட்டுக்கு, பேரிக்கு வரோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபன்னான ஈவினிங்காக இருக்க போகுது. ஸோ அதுக்கான லாஸ்ட் கட்ட வேலைகள்லாம் நான் நாளைக்கு பண்ணணும். நாளைக்கும் எழுந்திரிச்சு நான் வழக்கம் போல் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம vlog எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வந்து சவிதா தான். ப்ரோ போடுங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க உங்களோட டே இன் மை லைஃப் vlogs. ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா நான் எப்போவுமே வந்துட்டு சொன்னதே திரும்ப சொல்கிறோமோ, இதில் ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் வந்து அது எவ்ரிடே எடுக்கிறதுக்கும் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். என்ன இன்றைக்கி சொல்ல போகிறேன், இன்றைக்கி அவ்வளோவா வந்து கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை எப்படியுமே அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது, ஸோ நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்கள் சேனல் பார்த்துட்டு அதில் வீடியோஸ் இல்லைனா தான் வேறு சேனல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து ஓகே, இன்றைக்கி நான் உடனே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்த வீடியோ தான் இது. எல்லா வேலைகளுக்கு நடுவில் இந்த வீடியோ ஒர்க்கும் அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஸோ தேங்க்ஸ் சவிதா. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.